கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஐயோ அத்தை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவர் தான் தேவையில்லாமல் பயப்படுறாரு, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா, இவள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண வரதுக்கு என்ன, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு, போய் சும்மா நார்மல் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல இந்த திக்கம் வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்லம்மா வா அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, நான் நல்லா தானே இருக்கேன், அது இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது, அலையெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, குழந்தை விஷயத்தில் யாராவது இவ்வளோ அலட்சியமாக இருப்பாங்களா, அதுவும் ஐஸ்வர்யாக்காவுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் குழந்தை உண்டாயிருக்கு, இவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு நழுவிடுறாங்க. தீபா மட்டும் ஒரே யோசனையில் இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்த சீனில் கார்த்தி நியூவாக அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறாங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. கேட்டை வந்துட்டு வாட்ச்மேன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் இப்போ தான் வந்துட்டு புதுசாக இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேனேஜரை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அமைச்சு வைக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு மேனேஜரை பார்க்குறாங்க. கார்த்தி அவர் வந்த விஷயத்தை வந்துட்டு மேனேஜர்கிட்ட சொல்ல, சரி ஒரு நிமிஷம் வெளியில் இருங்க, நான் மேடத்துக்கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அந்த திக்கா வேற ரம்யா காலையில் வந்துட்டு நடந்ததை நினச்சி கோவமாக டென்ஷனில் அந்த பக்கம் திரும்ப மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. யாரோ ஆனந்தன் ஒருத்தவங்க உங்களை பார்க்க சொன்னாங்களா மேடம், வேலைக்கு செய்கிறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த திக்கம் உட்காந்த மணிக்கே ரம்யா உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு டோரை தான் இப்படி ஓப்பன் பண்ணி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா ரம்யாவோட ஃபோட்டோ பெரிய என்னமோ பேனருக்கு அடித்து வச்ச மாதிரி 6 அடி தூரத்துக்கு வந்துட்டு அந்த பிக்கு இருக்குது. அதை பார்த்ததுமே கார்த்தி வந்துட்டு ஸ்டன் ஆயிடுறாரு. ஐயோ காலையில் இவகிட்ட வார்த்தை கொடுத்தோமே அவதானே இவ அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி இப்படி செய்ய காமிச்சு சரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நின்றுறாரு. மேடம் அப்படின்னு சொல்ல ரம்யாவும் வந்துட்டு அப்படியே சீட்லேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்தா கார்த்தி மேடம் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாரு. உனக்கு நக்கலியா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரம்யா வந்துட்டு இதை எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல, பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே கோபத்தில், நீயா, உன்னை யார் இந்த கம்பெனிக்குள்ளே விட்டது, நீ எதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்த, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம், மேலே நான் செம்ம கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மேடம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், அது என்னதான் இருந்தாலும் கம்பெனிக்கு வெளியில் நடந்தது, அது இல்லாமல் நீங்கள் பண்ணது தப்பு, இங்கே வந்துட்டு நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் வந்துட்டு எதிரியாக நினைக்கிறதே ஒன்றை தான், எல்லாம் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி டீஸ் பண்ணல, நீ இந்த கம்பெனியில் வந்துட்டு வேலைக்கு சேர வேணாம், ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் வந்துட்டு தீபாவுக்கு வந்து டவுட்டு உண்மையாகிடக்கூடாது. மீனாட்சி கிட்ட கேட்பாங்களையா, லேடி வந்துட்டு ஓனருன்னு சொன்னாங்களே பொம்பளை தானே அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல தீபாவுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்கலாம், இருந்தாலும் நமக்கு மோதலில் கொண்டு வந்திருக்காங்களே அது வந்துட்டு காதலில் போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீரீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா மறுபடியும் எத்தனை வில்லிகள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு போவாங்க, திடீர்னு நட்சத்திரா வருவாளாம்மா, இப்போ தான் வந்துட்டு இந்த ரூபஸ்ரீயை காலி பண்ணி விட்டுருக்கு, இப்போ தான் கார்த்தி தீபாவும் ஒருத்தங்க பேசிக்கிறது கூட கிடையாது. கார்த்தி பக்கத்தில் உட்காந்து பேசினாலே என்னத்தையாவது மொபைல் நோண்டுறாரு, கண்டுக்க மாட்டுறாரு. தீபா தான் வந்துட்டு உருகி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில புதுசாக ஒரு வில்லி வந்துட்டு லவ் ட்ராக் கொண்டு வந்துச்சாங்கன்னா அவ்வளோதான், தாங்கவே தாங்காது. தீபாவுக்கும் கார்த்திக்கும் பிற சீனே இல்லாமக்குனால் ஆக்கிடுவாங்க. அதனால் இவங்களுக்குரிய ட்ராக் வந்துட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை லவ் ட்ராக் வருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் பரவாயில்லப்பா, இன்றைக்காவது 2-3 சீனில் வந்துட்டு கார்த்தி அழகாக ஸ்மெயில் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. இதை கவனிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க.